நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸின் தயாரிப்பில் A.R. முருகதாஸின் ப்ரொடக்ஷனில் அட்லியின் இயக்கத்தில் ஆர்யா நயன்தாரா நடிக்கும் ராஜா ராணி ஜி.வி. பிரகாஷ்குமார் மியூசிக்கல். இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு, படத்துடைய மியூசிக், கதை, காஸ்ட் எல்லாரும் பற்றி நிறைய டிட்பிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு we have the crew right here with us. ராஜா ராணியோட டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்தது. அங்கேருந்தே படத்துக்கான ஸ்டைல் என்ன அப்படின்றது தெளிவாச்சு. ஸ்டைலுன்னு சொல்கிறத விட அது ஒரு கேட்ச் ஃப்ரேஸாகவே இருந்தது. ஏன் ராஜா ராணி அப்படின்னா, இது முழுக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றின ஒரு கதை. இப்போ நயன்தாரா ஒரு பிடிக்காத ஒரு மேரேஜுக்குள்ளே என்ட்ராகிறோம். ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு பாஸ்ட் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி பட் ஓகே, ஒரு லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு லைஃப். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எதனால இப்படி ஆச்சு, இல்லை கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா, இதுதான் வந்து இட்ஸ் ஸ்டோரி, த பிளாட் ஆஃப் த மூவி ராஜா ராணி. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னும் போது ஜென்ரலாக புருஷன் சொல்லுவாங்க, நீ உன்னை நான் கல்யாணம் பண்ணேன்னா, பையன் சொல்லுவாங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணால் ராணி மாதிரி வச்சுப்பேன். ஸோ ஒரு அழகான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பெரிய உதாரணம் வந்து ராஜா ராணி தான். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு ராஜா ராணின்னு டைட்டில் வச்சேன். நான் வந்து 5 years சங்கர் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோடய பயணம் வந்து காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு சங்கர் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். எந்திரன் நண்பன் அப்படின்னு 2 படங்கள், ஒன்று ரஜினி சார், ஒன்று விஜய் அண்ணன். ஸோ 2 பேர் இதுலேயும் நான் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியே வந்து கதை சொன்னேன். அது மொத்தமாக இந்த டீம் தான், ஏஆர் முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷனு, ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டீம். ஸோ இவங்களுக்கு தான் நான் ஒரே ப்ரொடியூசருக்கு தான் நான் கதை சொன்னேன். மொதல் ப்ரொடியூசரே ஓகேன்னொடனே அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. யார் இது ராஜா, யார் இந்த ராணி அப்படின்னு நிறைய ஒரு டிபேட்டை நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். யார் ராஜாவை பண்ணால் நல்லாயிருக்கும், யார் ராணியாக பண்ணால், ஜான் யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ரெஜினா. ஸோ அப்போ வந்து நிறைய லிஸ்ட்டு ஃபுல்லாக எழுதினேன். எல்லா ஆர்டிஸ்டோட பேர், எல்லா ஹீரோயினோட பேர் அப்படிலாம் எழுதும் போது பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு எனக்கு பளிச்சுன்னு பட்டது வந்து ஆர்யா நயன்தாரா. நான் பாசன்ற பாஸ்கரன் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்னமோ அவங்கள சுற்றின ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி, அவங்க நடித்தது ஒரு படமாக இருந்தாலும் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட இருந்தது. ஸோ உடனே ஆர்யாட்ட கதை சொன்னோடனே ஆர்யா உடனே ஓகேன்ட்டார். அட்லி பார்க்குறது ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பான், சின்ன பையன் தான், 25 years தான். பட் அவரோட திங்கிங், அந்த ஒரு சென்சிபிலிட்டி எல்லாம் வந்து ஒரு 50-55 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் எ பிரில்லியன்ட் டிரெக்டர். கண்டிப்பாக அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வருவார்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவரும் கேட்டுக்கல யார் ஹீரோயினாக பண்ணுறாங்க என்னென்னு. ஏன்னா அவர் வந்து கதை கேட்டவுடனே ஓகே, அடுத்து யார் இது கேமராமேனு, யார் மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி தான் அவர் கேள்வி இருந்தது தவிர யார் அந்த 2 ஹீரோயின்ஸ் யார் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்குள்ளே வரல அவர். ஸோ அப்போது வந்து ஒரு ஜென்டில் டாக் தான் எங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது நாட் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர்ன்ற ரிலேஷன்ஷிப் தான். யார்ட்டையுமே சொல்லாமல் டக்குன்னு முருகதாஸ் சார்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நேராக போய் நயன்தாரா அவங்கள்ட்ட கதை சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நயன்தாரா வந்து ஷி வாஸ் நாட் இன் டு இண்டஸ்ட்ரி தட் டைம். ஒரு 2.5 years பிரேக் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு தைரியத்தில் தான் போய் சொன்னேன். சரி, அவங்க சொன்னவொடனே அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாங்க. பட் ஷி வாஸ் ஆல்சோ நாட் ஷியூர் வெதர் ஒரு படத்தில் இறங்கலாமா வேணாமான்னு. ஸோ கதை சொன்ன உடனே கேட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டுகிட்டே சொன்னாங்க நான் அந்த படம் பண்ணுறாங்கன்னு. பெரிய ரிலீஃபாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது கதை, அந்த இன்னொரு ஹீரோயின் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு இதில் தான் இன்னும் இந்த கதை எலிவேட் ஆகுது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே தான் எங்கள் ஆர்யாட்ட சொன்னேன், உங்களோட ஜோடி வந்து நயன்தாரா அப்படின்னோடனே என்னப்பா அப்படின்ற ஒரு ஸ்மைலோட கேட்டார். நயன்தாரா வந்து அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இது வரைக்கும் நம்ம நயன்தாரா வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணாகவும், ஒரு கிளாமர் டாலாகவும், இல்லை ஒரு அதான் அவங்க கதையில் இருப்பாங்க. அந்த கதையில் வந்து அவங்க வர இடம்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு அப்பீலிங்கான ஒரு ஹீரோயின் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஆர்யா ஜெய் நயன்தாராவும் ஒரு ஹீரோனே சொல்லலாம். நான் நயன்தாரா படம் ஐயா தான் அவங்க முதல் தமிழ் படம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். நல்ல ஆர்டிஸ்ட்டு, அழகான ஆர்டிஸ்ட்டு,
நல்லா நடிப்பாங்க, எல்லாம் தெரியும். பட் கூட ஆக்ட் பண்ணிட்டு தான் வந்து ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு நல்ல ஷாட் நடிக்கல எல்லோரும் தயவுசெய்து செல்லெல்லாம் சைலண்டில் போட்டுக்குங்க, இந்த க்ரௌட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்வால்வ் ஆகி நடிக்குது அந்த பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ரெஜினான்ற கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் வந்து அவங்கள பற்றின கதையாக மட்டுமே இருக்கும். ஸோ அவ்வளோ அவ்வளோ அழகாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகும், ஒரு காலேஜ் கேர்ள் ஆகும், ஒரு அப்பா பொண்ணுக்கான கெமிஸ்ட்ரி, ஒரு லவர் கேர்ளுக்கான கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களோட கேரக்டரைசேஷனில். மொத்தமாக பார்க்கும்போது அவங்கள வந்து இது வரைக்கும் பார்க்காத நயன்தாராவை நம்ம அந்த படத்தில் பார்ப்போம். சில சீன்ஸ்லாம் எமோஷனலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இது வரைக்கும் நம்ம சத்தியமாக நயன்தாராவை அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். அதே மாதிரி நயன்தாரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ கேன் ரேட் இட் அஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் அவங்க பண்ண படங்களில் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஆனால் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லை, ரொம்ப ரியல், க்ளோஸ் டு ஹார்ட் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். ஸோ படத்தில் இன்னொரு ஹீரோ ஒருத்தர், ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வேறு. அது யார் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னும் போது நான் வந்து எங்கேயும் எப்போதும் பார்க்கும்போது ஜெய்யை பார்த்து பயங்கரமாக பிரமித்தேன். ஒரு பயங்கர ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. ஸோ என்னோட கேரக்டர்லேயும் அந்த இன்னசென்ஸ் இருந்தது. ஸோ இன்னசென்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஸோ எந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸாக அந்த இன்னசென்ஸ் இல்லாமல் பார்த்தாலே அந்த இன்னசென்ஸ் பதிவானோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போது யாருன்னும் போது எனக்கு ஜெய் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தார். எனக்கு ஜெய்யோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு ஹஸ்கியான ஸ்மோக்கியான ஒரு வாய்ஸ். நம்ம ஆல் பாசினோன்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர், நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அவருக்கெல்லாம் அது மாதிரி தான் ஒரு மாதிரி, அதுக்கான கரெக்டான ஆங்கில வார்த்தைன்னு சொல்ல வரல, ஒரு மாதிரி ஸ்மோக்கி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. அப்புறம் வந்து அவர் ஒரு காதல் காட்சிகள்லாம் நடிக்கிறது வந்து ஜெய் நடித்தாருன்னு ஒரு அழகாக இருக்கும். அந்த ஒரு சிரிப்பே வந்து ரொம்ப அட்ராக்டிவான சிரிப்பு. அவர் ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மற்றபடி நான் ஐ லவ் யூங்க. ஸோ ஃபாக்ஸோட ஏற்கனவே எங்கேயும் இப்போதும் பண்ணனால ஒரு ஈஸி அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடச்சிருச்சு அவரை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் கிடச்சோடனே நான் சொன்னேன், பிரதர் இது வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு, இதில் வந்து ஆர்யா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு தான் ஓஎஸ் பிரதர், எனக்கு அது பிரச்சனையே இல்லை பிரதர், எனக்கு வந்து என் கேரக்டர் பிடிச்சா நான் உடனே ஓகே சொல்லிடுவேன் அப்படின்னோடனே ஃபுல் கதை சொன்னேன். ஸோ எந்த கேரக்டர் அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் நீங்கள், இதுதான் ஆரியான்லாம் கூட சொல்லலை. ஃபுல் கதை ஜான் ரெஜினா அப்படின்னு கதையை ஆரம்பித்து அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். ஃபுல் கதையும் சொல்லி முடித்தோடனே பிரதர் நான் அந்த சூர்யா கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. பிரதர் அதுதான் பிரதர் உங்களுக்கு நானும் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா ஓகே சார், ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ உடனே முருகதாஸ் சார்கிட்ட ஃபோன் பண்ணி சார் ஜெய் ஓகேன்ட்டார். சூப்பருங்க, செம கேஸ்டிங் அப்படின்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ராஜா ராணி படத்தினுடைய டீம் நம்ம கூட இருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். ஸோ ஜெய்யை ஓகே பண்ணவொடனே பயங்கர ஹாப்பி. அப்புறம் நயனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் வந்து அந்த உங்களுக்கு பேரா வர ஆள் வந்து ஜெய் தான் அப்படின்னா. ஓகேங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாரையுமே ஒன் பேஜில் கொண்டு வரணும், அங்கேருந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்னொரு ஆர்டிஸ்ட்டை சொல்ல மாட்டோம். ஸோ அங்கேருந்தே ஒரு அழகான பாண்டிங் கொண்டு வந்தேன். ஆர்யாட்ட வந்து ஃபோன் பண்ணி ஜெயின்னா சூப்பராக இருக்கும் மச்சான் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. உடனே அந்த பொண்ணு நஸ்ரியா லாக் பண்ணோம். நஸ்ரியா லாக் பண்ண உடனே எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அப்போ வந்து அந்த பொண்ணு நேரம்ன்ற ஒரு படம் வேறு கமிட் ஆகி வெளில வந்துடுச்சு. நேரம் வந்தோடனே நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தோம். ஷூட்டிங்கில் இருக்கும்போது நேரம் வந்தது. நேரம் வரும்போது எல்லாம் சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு பயங்கர கிரேஸுங்க அப்படின்னாங்க. நம்ம தான் பண்ணியிருக்க வேண்டியது, பட் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே, ஏன்னா அந்த சாங் எடுத்த அதே டைரக்டர் அல்ஃபோன்ஸ் அவரோட படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ படம் பார்த்துட்டு எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் கமிட் பண்ணோம். ஸோ எடுக்கிற முடிவெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கைக்கு மொத்தமாக எல்லோரும் வந்தோம். ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வந்தோம். ஜெய் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு க்ரூஷியல் கால் வந்து அந்த ஜெய்யோட கொலீக், ஜெய்யோட ஒர்க் பண்ணுற ஆள், அது ஒரு காமெடியன் தான் பண்ணணும், அது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது நான் கதை எழுதும் போதே தெளிவாக எழுதிட்டேன், சத்யன் அண்ணன் தான். ஏன்னா ஒரு வாய்ஸ் மேஜிக் வச்சு தான் அந்த கேரக்டரே எழுதினேன். ஏன்னா ஒரு வாய்ஸே கொஞ்சம் ரொம்ப பெக்யூலியராக இருக்கும், என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அந்த வாய்ஸை மட்டுமே கதை ஃபுல்லாக. ஏன்னா நான் நரேட் பண்ணும் போதே முருகதாஸ் சார்ட்டே நரேட் பண்ணும் போதே அவரை மாதிரியே பேசி காமிச்சு தான் அந்த இடம்லாம் நரேட் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அங்கே வந்து நான் கேஸ்டிங் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெய்டியும் சொன்னோடனே, ஆனால் இது வரைக்கும் அவரும் நானும் காம்பினேஷன் பண்ணதே இல்லைண்ணா, அது எப்படியாச்சும் அவர் உள்ளே கொண்டு வந்துங்க, அவரெலாம் உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, அவர் எப்பயுமே என் கூடயே தான் இருப்பார், இஸ் ஆல்வேஸ் அ பிரதர் டு மீ
அப்படின்னேன். அப்புறம் சத்யனாட்ட போய் கதை சொன்னேன். ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னேன். அண்ணா நீங்கள் தான் பண்ணணும், இதெல்லாம் தான் சீன்ஸ் அப்படின்னோடனே, ஆனால் நீங்கள் கதையே சொல்ல வேணாண்ணா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரியாக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆம்பளைன்னா அழுகக்கூடாது. நான் ஒன்றும் அழுகலையா, கண்ணு வேர்க்குது. மெயினாக நயன்தாராவோட அப்பா அது யார் அப்படின்னு யோசித்தோம். நயன்தாராக்கு அப்பாவாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு அப்பா ரோல் வந்து இவரை போய் அப்பாவா அப்படின்றது இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு பயங்கர ஜாலியான ஒரு ஃபாதர், ஒரு ப்ளே பாய் ஃபாதர்னே வச்சுக்கலாம். பயங்கர ஃப்ரீக்காக காதில் ஒரு தோடு போட்டுட்டு, பயங்கர ஹேர் ஸ்டைலில் ஒரு அழகான ஷார்ப் பியர்டு ஒன்று வச்சுக்கிட்டு, அந்த லுக்கே பயங்கர ஜென்டிலாக இருக்கும். பார்த்தாலே ஒரு பெரிய மனுஷன் விட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு போகணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்னு முடிவு பண்ணுவோம். அப்போ யாருன்னு நிறைய ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு சத்யராஜ் சார் ஸ்ட்ரைட்டாகவே வந்தார். நானும் நயன்தாராவும் அப்பா பொண்ணு தான் இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள அந்த அப்பா பொண்ணு அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே மைன்யூட் எக்ஸ்பிரஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். அது ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்கு. நான் ஒரு 100% எழுதியிருந்தேன்னா அது ஒரு 1000% மாற்றினது வந்து சத்யராஜ் சார் தான். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சத்யராஜ் சார். ஒவ்வொரு தடவையும் நயன்தாரா சொல்லுவாங்க, எனக்கு எப்போ சத்யராஜ் சார் போர்ஷன் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. அவங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபில்மாக பார்க்கும்போது ஒரு பெரிய கேஸ்டிங் இருந்தது. ஆர்யாவோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு அது ரொம்ப ஈஸியாக நேரோ டவுன் ஆகிட்டேன். அந்த சாரதின்றது சந்தானம் தான் பண்ணணும். பட் என்னென்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் நாட் ஓன்லி காமெடி, ஒரு பார்த்திங்கன்னா எமோஷனும் இருக்கும், காமெடியும் இருக்கும். ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். உடனே சந்தானன்ட்ட சொன்னேன், அண்ணே இதில் வெறும் காமெடி மட்டும் கிடையாது, எல்லாமே கதைக்குள்ளே இருக்க காமெடி, இதில் கொஞ்சம் எமோஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு. அவர் கேட்டோடனே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஃப்ளோ இருக்கணும், சும்மா நானும் வந்தேன் 4 டைலாக் பஞ்ச் பேசினேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு சீன் பேப்பரில் அவர் என்ன பண்ணணும்னு முழுசாக இருக்கணும், இத்தனைக்கும் டைலாக் வரையும் முழுசாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பயங்கர ஹாப்பியானார். ஜிவி பிரகாஷ் அப்படின்ற போது அவரை நான் இசை பிரகாஷ்னு தான் கூப்பிடுவேன், ஃபோன்லேயும் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா சாங்குமே ஹிட்டு. ஸோ எல்லா சாங்குமே ஹிட்டுன்றதை விட ஹே பேபி பெரிய ஹிட்டு, எல்லா சாங்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுதான் கரெக்டான வேர்டு. ஹே பேபி ஹிட் ஆனதுக்கு காரணம் அதோட ஒரு புது தன்மை, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் கேரண்டியான கானா அப்படின்னே சொல்லலாம். ராஜாராணி கம்மிங் செப்டம்பர் 27th வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது காமெடியை தாண்டி எமோஷன் ரொம்ப அழகாக உங்களை வந்து தொடும். ஃபேமிலியாக போனீங்கன்னா இன்னும் அழகாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் படம் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.